தென்காசியில 10 மாச குழந்தைக்கு வந்து அமைச்சர் பேர்ல சிகிச்சை அளிக்கிறதா தாவேகாவோட மாவட்ட செயலாளர் வந்து நியூஸ் ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தையோட அம்மா அப்படின்னா இல்ல பொய் பரப்புறாங்க அப்படின்னு அந்த அம்மா பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஏன் இவங்களோட ரீல்ஸ் வெறிக்கு பிஆர் வெறிக்கு வந்து சின்ன பிள்ளைங்களை கூட வந்து விட்டு வைக்கிறது இல்லைன்றது தெரியல. இப்ப நம்ம முந்தா நாள் பூமர் ஷோ பண்ணப்ப இந்த கரூர் தீர்ப்பு வந்து வர கிடையாது. அப்ப வந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஆர் ஷோ. அந்த வேலை வந்து உத்தரவு வந்து நீதிமன்றம் போனால் குவாஷ் ஆகுன்றது தெரியும். தற்காலிக பணி தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அங்கே போய் ஒரு டைலாக் அடிச்சார்ல, ஜனமா பணமா அப்படின்றது. இவர் அந்த ஜனமா பணமான்ற வார்த்தை கூட அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணிட்டாருன்றதான் சத்தியம். கரெக்ட், நீங்கள் சொல்கிற கரெக்டு. எல்லாமே ரீல்ஸாக தான் போயின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெண் அமைச்சர்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். திரும்ப பார்த்தாரு. நானே சாட்சி. கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. மற்ற அமைச்சர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயிலில் வந்திருக்கிறாரு, சிஎம் வந்திருக்கிறார். அவர் வழி அனுப்புறதுக்காக வர. ஏன் மெட்ரோ ரயிலில் நீ போனார் தெரியுமா? மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆட உடனே பேட்ச் ஒர்க். இது அந்த யோகி பாபு டெம்ப்ளேட் தான். இல்லைங்க, ஒரு சின்ன எதிர்ப்பு குரல் கூட கொடுக்க முடியாதா? ஏற்கனவே சொன்னாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்து கொடுக்க முடியாதுன்னு திமுக ஆட்சியில் இருந்தபோது சொன்னபோது மாநில அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, இப்போ அதையே திருப்பி சொல்கிறப்போ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மதுரை கோவை வாழ் மக்களே பார்த்துக்கிட்டோம். இல்லை கேட்கணுமா இல்லையா? இப்போ காசியா பார்த்தா ஏதோ ஒரு ஊரில் வந்து விமானமே வரலையா? விமானமே இப்போ இயங்காத ஒரு ஜீரோ பயணிகள், ஜீரோ பயணிகள், ஜீரோ ஏரோப்ளைன்ஸ், எந்த இதுவும் வந்து அங்கே பவுண்டு ஆகலை, எந்த விமானமும் வரல போல. அந்த விமான நிலையம் இயங்கிட்டு இருக்கு, ஆட்களோட இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்தூர் மெட்ரோ கூட அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மெட்ரோவில் வந்து இப்போ பயணிகளே கிடையாது, சும்மா ஓட்டிக்கிட்டு போகிறானுங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் போதான். மதுரையிலலாம் மெட்ரோ விட்டா ஃபுட்போர்டு வச்சுட்டு போறதுக்கு ஆளு அப்படி இருக்கும்போது மதுரையில ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படி. கோயம்புத்தூர் வந்து எவ்வளவு தொழில் நகரம், நகரத்துக்குள்ளேயே வந்து தொழில் ஒவ்வொரு சின்ன ஒரு 15 இடம் இருந்தாலும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும், ஒரு லேத் இருக்கும், ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அது போன்ற பகுதிகளில் வந்து மெட்ரோங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து மாற்று வேற சொல்றாங்க, நீங்க பஸ் விட்டீங்கன்றானுங்க. ஏன்டா தமிழ்நாட்டுக்கு பஸ் விட உங்களுக்கு வந்து மெட்ரோவே கேட்குறாங்க. அப்புறம் திரும்ப நீங்கள் பஸ்ஸு விட்டுங்க, அதுக்கு பதிலாக மெட்ரோக்கு பதிலாக பஸ்ஸு விட்டுங்கன்றானுங்க. இப்போ மெட்ரோ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்குது மெட்ரோ. ஏங்க கலைஞருடைய திட்டங்கள் எதுங்க வந்து வேணா? இப்போ இந்த மெட்ரோ திட்டம் இருக்குல்ல, இப்போ போட்டிருக்கிறது phase 2 வந்துலாம் வந்துருச்சுன்னா சென்னையினுடைய போக்குவரத்து இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இப்போ பூந்தமல்லியிலேருந்து கடற்கரைக்கு வர்றதுக்கு 40 நிமிஷத்தில் வரலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது. இல்லை, முன்னாடி இருந்த பழைய சென்னை வாசிகளுக்கெல்லாம் ஒரு தயக்கம் இருந்தது. ஏதோ மெட்ரோன்றாங்க, ஏசி ஃபுல்லாக ஏசின்றாங்க, அதுக்குள்ளே நம்மளெல்லாம் ஏற விடுவாங்களா அப்படின்லாம் ஒரு தயக்கம். டெல்லிக்கு சாதாரண மக்கள் அன்றாட காட்சிகள் கூட மெட்ரோவை பயன்படுத்துகிறாங்க. எனக்கு வசதியாக இருக்குது, எனக்கு பஸ்ஸு கிடைக்கலன்னா நான் ஒரு ஆட்டோவில் போகிறேன்னா பெரிய ஒரு செலவாகுது, மெட்ரோவில் எனக்கு வசதியாக இருக்குது, நான் நினச்ச இடத்துல இறங்க முடியுது, அங்கேருந்து எனக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சென்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வரப்பிரசாதம் மற்ற நகரங்களுக்கும் கிடைக்கணும் இல்ல? மற்ற நகரங்களை காட்டிலும் இப்ப டெல்லியில இருக்கிற மெட்ரோவோட மும்பையில இருக்க மெட்ரோவோட இங்க ஃபேர் வந்து கம்மி இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இதுதான் 2016 ஜெயலலிதா லான்ச் பண்ணது. அப்ப என்ன டிக்கெட் ஃபேர் இருக்கோ அதுதான் வந்து 10 வருஷமா வந்து ப்ரொலாங் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கோயம்புத்தூர் மக்களும் மதுரை மக்களும் இத வந்து ஏன் அனுபவிக்கல? அதுக்கு தகுதி இல்லாத ஏன் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், சூவே வெங்கடேசன் ஏன் இன்னும் பேசாம இருக்காரு? நடக்கிறது தாவேகா ஆட்சி, அதுக்கு வந்து பூசி மெழுகிற மாதிரி தான் அவரு பேசுவாரு. இப்ப உண்மையிலே விசிகால ஷானவாஸ் வந்து நியாயமா கேள்வி கேட்கிறாரு. இங்க நடக்கிறது பிஜேபி ஆட்சி, நீங்க வந்து நிர்வாக ரீதியா வந்து இந்த அரசு புதுசு, அதுல ஏதாவது தவறு நடந்தா பரவாயில்ல, கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியாவே இந்த அரசாங்கம் சரியில்லை, யூஜிசில வந்து யூஜிசி மெம்பரை வந்து துணைவேந்தர் நியமனத்துல போடுறதுன்றதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சுட்டு காட்டுறாரு. நீட்டு பத்தி அவர் பேசுறாரு. நீட்டுல கடந்த ஆட்சியில என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு அது மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இப்போதைய தாவேகா ஆட்சியில காண கிடைக்கலையே. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, என்டிஏல இருந்து அவரும் சொல்றாரு, டிடிவி தினகரன் சொல்றாரு, என்டிஏல இருந்து ஆட்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே காங்கிரஸ் வந்து அலையன்ஸ் வச்சுது. 25 எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கே காரனும் அமமுக காரரும் வந்து போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுல பாதி பேர் மன்னிப்பு தெரிவிச்சிட்டாங்க.
இப்ப வந்து ஏன் காங்கிரஸ்க்கு வந்து என்ன இருக்கு, காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்க்கிறதா இருந்தா அதை எதிர்க்கணும்ல. இங்க வந்து ஒரு கூட்டணியே ஃபார்ம் ஆக முடியல. ஏன்னா போர்வாலோட புக் ரிலீஸ்க்கு கூட நான் போக மாட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும் காங்கிரஸ்காரங்க இப்போ இந்தியா கூட்டணிக்கு வந்து திமுக வந்து வா 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 வான்னு கிட்னி திட்டத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, தாவேக்காவை வச்சுக்கிட்டு பாஜக எதிர்ப்புக்கு வேலைக்கே ஆகாது. அவன் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றான். பாஜக சொல்ல மாட்டான். தாவேகா பண்ணக்கூடிய ஆட்சி என்பது பாஜகவினுடைய ஆட்சி தான். இவங்க எல்லாம் எந்த ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஆதரவு தெரிவிச்சாங்களோ, அந்த கூட்டணிக்குள்ள உள்ள போனாங்களோ அந்த ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மெட்ரோ பேசணும், மெட்ரோ விவகாரத்துக்கு எதிராக வந்து ஒரு வலிமையான குரல் இருக்கா? இல்லை. தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? அதை பற்றி ஏதாவது இருக்கா? ஒரு முதலமைச்சர் நேரடியாக கண்டிச்சிருக்காரா? 500 பேர் பட்டம் வாங்குறாங்க, அது 100 பேருக்கு மட்டும்தான் கவர்னர் பட்டம் கொடுப்பாராம். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லையா, மீதி 400 பேர் நாங்கள் டேபிளில் வைக்கிறோம், எடுத்துட்டு போங்க. அதில் அந்த பட்டம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து 5 வருஷம் திசீஸ் பண்ணி வாங்குறேன், இந்த ஒரு பட்டத்தை வந்து பிஹெச்டி வாங்குறேன். பிஹெச்டி துபாயில இருந்து ஒரு லேடி ஃப்ளைட் எடுத்துட்டு வந்து பட்டம் வாங்குறதுக்கு வந்துருக்கு. ஆமாம், அதுக்கு வந்து கவர்னர் கையால் கொடுக்க முடியாதான். அது கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஒரே கௌரவம் தான். அந்த நிகழ்ச்சியினுடைய மூத்த இது வந்து அவர் தான், வேந்தர் அவர் தான், இவர் தான் இருக்கார். அவர் கையில் வாங்கணுங்கிறது வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு பட்டம், நீங்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க, அவ்வளோ பேருக்கு அவரால் கொடுக்க முடியாது. முனைவர் பட்டம் வாங்குறவங்களுக்கு கூட கொடுக்க முடியாது உங்களால். அது உடம்பு முடியாமல் இருக்காங்க. உடம்பு முடியாமல் இருக்காங்க, ஏன் வரீங்க, எதுக்குங்க? இல்லை, இதை பற்றி நம்ம கவலைப்படுறோம். அரசாங்கத்து தரப்புல இருந்து அதுதான் ஒரு ரியாக்ஷன் இருக்காங்க. எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு பாஜக ஆட்சியாக தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. பாஜக வரப்போது இப்ப நேரடியாக வந்து பாஜகவே ஆள்வது போல இருக்கு. we are not in danger Skyler, we are dangerன்ற மாதிரி பாஜக ஆட்சியே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நேத்து தயாநிதி மாறன் வந்து நீட் தொடர்பா வந்து ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதுல என்னன்னா அவர் சொன்னது, சபாநாயகர் இருக்கார்ல, பார்லிமெண்ட் சபாநாயகரா இருக்கக்கூடிய கோட்டா தொகுதியில இதுவரையும் கோச்சிங் சென்டர்ல 40 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காரு. இந்த வருஷம் மட்டும். அதுக்கு அந்த கோச்சிங் சென்டர்ல என்ன ராஜஸ்தான் அரசு என்ன பண்ணிருக்குன்னா, ஃபேன்ல உள்ள ஸ்பேரிங் இருக்க கூடாது, ஃபேனே இருக்க கூடாதுன்ற ஒரு ஸ்ப்ரிங் போட்டுறாங்க. ஸ்ப்ரிங் போட்டு, அதாவது தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டா அந்த ஃபேன் கீழே வந்துரும். இந்த கண்டுபிடிப்புலாம் செய்ய தெரியுது அவங்களுக்கு. கோட்டான்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குங்க, நீங்க பாருங்க. அந்த கோட்டால வந்து எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. அது எப்படி நாமக்கல்ல முன்னாடி சொல்லுவாங்கல்ல, நாமக்கல் ஸ்கூல்லாம் வந்து ஒரு பிராய்லர் பள்ளிகள் மாதிரி இருந்ததுல அதே மாதிரி தான் அந்த கோட்டாங்கிறதும். +2 முடிச்சுட்டு கடைசி பரீட்சை எழுதிட்டு வரக்கூடிய பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்தோடனே யூனிஃபார்மை கலட்டுதோ இல்லையோ கையில் பெட்டியை கொடுத்து கோட்டாக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா ஜேஇ எழுதணும், நீட்டோ மற்ற விஷயங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு உள்ள மாநிலங்கள் அங்கே. இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து நேரடியாக ராஜஸ்தான் கோட்டாக்கு போகணும், அங்கே போய் தங்கணும், அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப வந்து போய் சேர்க்கணும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டரில் நடக்கக்கூடிய எல்லா கொடுமைகளையும் பொறுத்துக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு முறை ஃபெயில் ஆனால் அங்கே அவமானப்படுத்தப்படுற சூழல் ஏற்படும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த டயரில் ஒன்று சேர்ப்பாங்க. மாதம் வந்து 20,000 ரூபா 25,000 கோச்சிங் இருக்கிறதுல வந்து ஒரு தடவை ஃபெயில் ஆகிப்பட்டாங்கன்னா அடுத்து வந்து மாதம் 10,000 ரூபா கட்டக்கூடிய அளவில் தான் பெற்றோருடைய பொருளாதாரம் இருக்கும். அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது நான் சொல்கிறது வந்து சாதாரண மத்திய தர வர்க்கத்து பிசி குழந்தைகள், எஃப்சி குழந்தைகளுக்கு. அவங்க அந்த கீழே போக போக என்ன பண்ணாங்க, மன அழுத்தத்தினால இந்த தற்கொலைகளை வந்து செய்கிறாங்க. இதற்காக வந்து அவங்க வந்து ஃபேனில் வந்து கம்பி போடாமல் ஸ்ப்ரிங் மாட்டி விட்றாங்கன்னா, ஸோ இந்த பாராளுமன்ற தொகுதியிலேருந்து வந்தவர் தான் சபாநாயகராக இருக்கார். 2வது பாயிண்ட், அனிதாவோட தியாகத்தை பற்றி சொல்கிறார். அனிதாவோட மரணம் தான் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குனது அப்படின்னு. 3வது, 2018லேருந்து 2020 வரையும் மாநில முதல்வர்கள் பலருக்கு வந்து திமுக தலைவராக இருந்தவர் வந்து கடிதம் எழுதினாரு. ஏகே ராஜன், அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏகே ராஜன் கமிட்டி வச்சு அதுல நீட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கையா கொடுத்தாரு. 4வது வந்து நீட் தேர்வின் பயின்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட தரமும் இது நீட் தேர்வு இல்லாம படிச்ச மாணவர்களோட தரமும் எந்த விதத்திலையும் வந்து கிடையாது, இது பண்ணல அப்படின்றாரு. குஜராத்ல 12ஆம் வகுப்புல ஃபெயிலான ஒரு பொண்ணு எப்படி வந்து 720 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது எப்படி வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் கடைசியா வந்து ஏழை மாணவருக்கு எதிரான அமைப்பு தான் வந்து நீட்டு, 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரையும் செலவாகுது அப்படின்றாரு. கடைசியா அவர் முடிக்கும் போது என்எஃப் பேன் நீட்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆந்திரால இருந்து ஒரு எம்பி, யூ பேன் எவ்ரிதிங், எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஆந்திராவுக்கு வரும்னு சொல்றாங்க. இங்க இந்த சைட்ல பேன் பண்ணா ராகுல் காந்தி வந்து சிரிக்கிறார். அப்படின்னா தமிழர்களை பார்த்து
ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார், ஆ, நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லாதவனுங்க, ஆ. நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவங்க தாத்தா வந்து நம்மள வந்து சொன்னார்ல இன்னொன்னு நான்சென்ஸ்னு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. ஆ, காங்கிரஸ் அதுல பங்கேற்றிருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சரா காங்கிரஸ் சார்ந்தவர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ஆந்திரா நோக்கி போகுது, தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய தொழில்கள் ஆந்திரா நோக்கி வருது ம். அப்படின்னு ஒரு ஆந்திரா எம்பி சொல்லும் பொழுது அதை வந்து நக்கலா சிரிக்கிறாருன்னா மனசுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கும். தமிழர்கள் மீது 2 தேசிய கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு என்ன நிலைப்பாடு தான். அடுத்ததா வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மாறி இருக்காரு. அந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, நேர்மையா எதிர்க்கிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. நம்ம என்ன பிஜேபிக்கு முட்டு கொடுக்கவா அந்த என்ன சேனல்? காரணம் சொல்லி என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து இந்த ஒரு சின்ன பெண் பில்கிஸ் பானு கேஸ்ல உள்ள குற்றவாளிகளுக்கு ஆதரவா அவர் பேசினாரு, அதனால வந்து அவரை போடக்கூடாது. நியாயம். பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை நியமிக்கணும்னாரு. யாரு இதுல அந்த பில்கிஸ் பானு வழக்குல வந்து விடுதலை வந்து இது பண்ணாங்கல்ல, அந்த சமயத்துல வந்து இவர் என்ன கருத்து சொன்னாருன்னா, அவர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து சொன்னாரு. அதற்கு பிறகு வந்து பல்வேறு தீர்ப்புகள் அடிப்படையில் திரும்ப உள்ள போகணும்னு சொல்லிலாம் வந்தது இல்லையா, அப்பயும் கூட வந்து அவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாரு. நியாயமான கோரிக்கை காங்கிரஸோடது, அவரை வந்து நீக்கணும்னு. இங்க ஒருத்தர் வந்து வாடி வாடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கால அமைக்கி விட்டாரு, அவர் மினிஸ்டரா இருக்காரு, எதிர்ப்பு தோணுச்சு. இப்ப பிசிக்கு அமைச்சர் வன்னியரசு வந்து குட் டச் பேட் டச்னா பத்தி பேசுறாரு, ஜனநாயகம் நல்லது. ஆனா அதே படத்துல ஒரு ஆபாசமான பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையும் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். இருக்கட்டும். அந்த சர்டிபிகேட் படம் நீ 18 வயதுக்கு குறைவானவங்க தான் பார்க்க முடியும், மேற்பட்டவங்க தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அது யாருக்கு தெரியும்? இது வந்து பெரிய சாதனை நம்ம சொல்றாங்க. ஒரு முதலமைச்சராக இருப்பவர், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய மாநிலத்துல அவர் நடிச்ச படம் வர்றது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பாயில் ஊடகவியலாளர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய படம் ஒன்று ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் ஆகுதுங்கிறது இதுதான் வரலாற்றிலே முதல் தடவை. ஆமா, இது வந்து ரொனால்டு ரீகன் கூட படைக்காத சாதனை. ராகுலும் பிரியங்கா காந்தியும் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானது. ஆனா அதே அளவுகோல்ல தானே தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலையும் வந்து நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும் இருக்கு. அவரை ஏன்டா உயர்கல்வித்துறை மாணிக்க தகவலை கேட்க வேண்டியது இல்ல, நீங்க அமைச்சரா நீக்க வேண்டாம், இனிமேல் அவர் பண்ண மாட்டாரு, இது தப்பு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி நடந்தே தெரியாது. இந்த ஆட்சியில கூட்டணியில இருக்க யாருக்கும் அப்பாலஜி அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. உங்க வீட்டுல உங்க சின்ன பிள்ளைக்கு முன்னாடி ஒரு பொம்மையை போட்டு அவர் செஞ்சதை செஞ்சு காட்ட முடியுமா? அப்ப பிரகலாத் ஜோஷிக்கு வந்து ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? 2 பேரும் என்ன கேட்டா சம அளவுல தான் பார்க்கணும். ஒண்ணு அவர் மன்னிப்பு கேட்கணும், அவராவது வாயளவுல தான் செஞ்சாரு, சைகையிலேயே பண்ணிட்டாரு. அடுத்ததா அந்த ஜஸ்டின் மணிகண்டன், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பழனி 100 கோடி ரூபா ஊழல் நடந்ததுல பதிஞ்சவர், அதே பிரகஸ்பதி அதே நாள்ல நகராட்சிக்கு சொந்தமான ஒரு இடத்த 1.60 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் 2.5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தருக்கு விற்கிறாரு. 2.5 கோடி ரூபாய்க்கு வித்தவரு அடுத்த நாள் அதை 20 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காரு. இந்த கிரையமே வந்து ஒரு ஃபோர்ஜரி கிரையம். அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் அன்னைக்கு என்னென்னலாம் கிரையம் பண்ணிருக்காங்களோ லிஸ்ட் அவுட் எடுங்க. குறிப்பாக இந்த பத்திரப்பதிவில் பல்வேறு பத்திரங்களில் பல்வேறு குழப்பங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துடைய மதிப்பாக சுமார் 2.67 கோடி ரூபாய் என முதலில் பத்திரம் பதிவு செய்யும் போது அந்த இடத்தின் மதிப்பை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். திரும்பவும் விற்பனை செய்யும் போது, மனோஜ்குமார் விற்பனை செய்யும் போது வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு கிரயம் செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல் பத்திரம் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியப்பட்ட நிலையில் 2வது பத்திரத்தில் போலியான தவறான தகவலை கொடுத்து, அது ஒட்டஞ்சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியப்பட்டதாக தவறான தகவலை கொடுத்து பத்திரம் பதிவு செய்திருக்கிறார். இதுபோன்று பல தவறுகளை இந்த பத்திரத்தில் நிகழ்த்தியிருக்கின்றனர். மேலும் இந்த இடத்திற்கான பட்டா என்பது அரசு சர்க்கார் புறம்போக்கு என்று உள்ள நிலையில் இந்த பத்திரப்பதிவானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மணிகண்டன் ஒரு நாள் பொறுப்பாக சார் பதிவாளராக இருந்து பல்வேறு மோசடிகளை செய்திருக்கலாம் என்பதால் அன்றைய தினம் நடைபெற்ற அனைத்து பத்திரப்பதிவுகளையும் ஆராய்ந்து குற்றம் தவறுகள் இருந்தால் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அவர் கொடைக்கானல் வந்து கொண்டு வந்ததே வந்து இதுக்குதான். அவர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் பேசிட்டு நான் இந்த எவ்வளவு கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், மொத்தமா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க. அதிர்ச்சியா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. லஞ்சம் ஊழல் சுத்தமா கிடையாது, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அவரு ஏபி எப்படி வாங்கினாருன்னா, எனக்கு வந்து
முன்னாடி இருந்தவரே பதிஞ்சிட்டாரு, எனக்கு தெரியாது, ம். எனக்கு முன்னாடி இருந்த பதிவாளர் வந்து பதிஞ்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் ஏபி வாங்கினாரு. ஆனா இப்ப வந்து நீங்க சொல்றத பார்த்தா அதாவது பழனி முறிய இருக்காரா இல்லையா போய் செக் பண்ண முருகனுக்கே மொட்டையை போட்டார் போல இருக்கு. இதுல பத்திரப்பதிவுத்துறைக்கு எவ்வளோ லாஸ் லாஸ் அப்படின்றது ஒண்ணு. நகராட்சி துறையில புறம்போக்கு பட்டா அத வந்து எப்படி இவரால வந்து விற்க முடியும், எப்படி இவர் அதுக்கு ஒத்துழைச்சாரு, இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு போயிருக்கு. அதாவது ஈசி போட்டாலே அது என்ன யாரோடதுன்னு வந்துருங்க. அந்த ஈசி இருந்தாலே வந்து ஈசி தடங்கல் மனு இதெல்லாம் இருந்தால் பதியக்கூடாது. அதுதான் விதி, பதிவுத்துறை விதி. ஆனால் அதையும் மீறி பதிகிறாங்க அப்படின்னா இவர் வந்து அவ்வளவுக்கும் ஒன்று அது நேர்மையான முறையில நடக்குதுங்கிற கேள்வி இல்லை. இவரே அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது அதையும் மீறி மேல இருந்து ஒரு பெரிய ஒரு சக்தி நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம்னு அவருக்கு வந்து தைரியம் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இதுதான் ரெண்டு தான் வாய்ப்பு. இந்த தாவேகா அரசுன்றது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பிளே புக்கே கொடுக்கலாம். பிஜேபியே சூப்பரா டைவர்ட் பண்ணும். இதெல்லாம் நீ இன்னும் கத்துக்கல, என்கிட்ட வா, நான் உனக்கு சூப்பரா சொல்லி தரேன்ட்டு இந்த 100 கோடி ரூபாய் ஊழல முதல்ல ஒரு நியூஸ் கார்டு கீழே வடிவேல் படமோ ஏதோ ஒரு பையன் ஒரு மீம் கார்டு போட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு போட்டுச்சு, இன்னொரு பொண்ணு போட்டது. அப்புறம் ஏடிஎம்கே சார்ந்த உங்க ஒரு பெண், அந்த பெண்ணும் போட்டிருந்தாங்க. 3 பேர் மேலே அரெஸ்ட். ஒட்டுமொத்தமா திமுகவும் என்ன ஆச்சு, ஒரு கருத்து உரிமை இல்லையா, டே அவன் கொள்ளை அடிச்சிருக்கான் 100 கோடி, அதை விட்டுட்டு இதை நீங்க வக்கீல வச்சு பாத்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி திமுகவையும் அதிமுகவையும் சூப்பராக டைவர்ட் பண்ணிட்டு 100 கோடி ரூபாய் ஊழல வந்து மறைச்சிட்டு பிஜேபியால கூட முடியாத ஒரு விஷயம் அது பேசு பொருள் வந்து அப்புறம் இப்ப திருச்செந்தூர்ல வேல் காணா போச்சு. கலைஞர் அந்த வந்து 3 மாசம் அந்த இஷ்யூவை லைவ்ல வச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா நடைப்பயணமே வந்தாரு. அந்த அப்ப எலெக்ஷன் நடந்ததுன்னா ஐயாசாமி தோத்துருப்பாரு. யாரு? பழைய விஜய் தோத்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் இந்த ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆகாம கோரா அடிக்கணும். இல்ல திமுக அதிமுக விடுங்க, அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க. கூட இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகளே, அதாவது கூட்டணி கட்சின்னு சொல்ல ஆதரவு கட்சிகள் 2 கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கல்ல, அவங்களே கொஞ்சம் வேற மனநிலைக்கு தான் இப்போ வந்திருக்கிறாங்க. எதுக்குடா ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. குறிப்பா இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம், இந்த போராட்டத்தில் இந்த காவல்துறை நடந்து கொண்ட முறைகள், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, ஏன்னா அவங்க மேலதான் கேஸ் போட்டிருக்காங்க. எஸ்எஃப்ஐ, அவங்களுடைய சிபிஐ மாணவர் அமைப்பு, அதை சார்ந்தவர்கள் மீது தான் வழக்கு போட்டிருக்காங்க. மிக கண்ணியமற்ற முறையில் அந்த மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறை நடத்திச்சு. எப்படி டெல்லி ஜென்மந்திரில் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, ஒன்றிய காவல்துறை நடத்திச்சோ மாணவர்களை, அதுக்கு எந்த வேறுபாடு இல்லை. எந்த வேறுபாடு கேரளால காங்கிரஸ் அரசாங்கம் இதே தான் பண்ணிருக்காங்க. டெல்லிக்கு ஆதரவா போராடிய மாணவர்களை, கம்யூனிஸ்ட் மாணவர்களை வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவரங்கிற டவுட். அவர் தான் ஃபங்க்ஷனுக்கு போனாரு, ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனுக்கு அவர் போனாரு. அத வந்து பினராயி விஜயன் வந்து கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி டெல்லியில நடந்த போராட்டத்திலயும் இப்ப போராட்டத்துக்கு போகாம பிரதமர் வீட்டுக்கு போய் வந்து அது போன இதுல பேசணும் நம்ம வேலையை பார்த்தது. அத வந்து சுத்தமா டைல்யூட் பண்ணிட்டு இந்த 4 டேபிள் போட்டு மேல பேசுற காங்கிரஸ் தலைவர் கூட என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி இளம் தலைவர் உங்களுக்காக கண்ணீர் வடிச்சு இது பண்ணி உங்களெல்லாம் போறேன். டே அவங்க அடி வாங்கினவங்கடா பாவம். இல்ல ராகுல் காந்தியுடைய கோரிக்கை என்ன, நீட்டு முறைகேடுகளுக்கு விசாரணை வேணுங்கிறதா, அமைச்சரை மாத்தணுங்கிறதா, அல்லது நீட்டே வேணாங்கிறதா? தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வந்து நீட்டே வேணாங்கிறது தான். அதை பேச சொல்லு. அதை பேசி நீட்டே வேணான்றது மட்டும் இல்ல, என்டிஏ எந்த எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ண கூடாது, அதுதான் கோரிக்கை. அதாவது நம்ம வந்து சவுக்கடியே வேணாங்கிறோம், அவங்க வந்து இந்த சவுக்குல அடிக்காத வேற சவுக்குல அடிக்கிறாங்க. அதுதான் ஃபேர் நீட்டுக்கும் பேன் நீட்டுக்குமான வித்தியாசம். நம்ம வந்து சவுக்கால அடிக்காதங்கிறோம், அதான் நம்மளுடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.